ஐயா, இயற்கை முறைப்படி குடலை கழுவும் சிகிச்சையை பற்றி கூறவும். குடலை கழுவி உடலை வளர்னாங்க நம்ம மூதாதையர். குடலை எதுக்கு கழுவணும், குடலை எப்படி கழுவ முடியும், எல்லா வித மருத்துவ முறைகளிலையும் இதுதான் பேசிக் ட்ரீட்மெண்ட். ஆங்கில மருத்துவத்திலையும் சரி, நம்ம இந்திய முறை மருத்துவத்திலையும் சரி, இந்த குடலை கழுவுறது எப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மருந்து எடுக்கிறாங்க, மாத்திரை எடுக்கிறாங்க, சூரணம் எடுக்கிறாங்க, காய்கறி எடுக்கிறாங்க, லேகியம் எடுக்கிறாங்க, எல்லாமே எடுக்கிறாங்களே தவிர அது மூலியமா என்ன வெளியே வருது? மலம் தானே வெளியே வருது. அவங்க குடல்ல தேங்கி இருந்த கழிவுகள் வெளியே வருதே இல்லையே. மலம் தான் நம்ம எதுவுமே எடுக்காமலே தினமும் தான் வெளியே வந்துட்டு இருக்குது. அப்பனா நம்ம குடல்ல தேங்கிய இந்த மலம் என்ற ரூபத்தில் தேங்கிய நம் இறந்து போன அணுக்களை எப்படி வெளியே எடுப்போம்? நம் முன்னோர்கள் இதை எப்படி வெளியே எடுத்தாங்க? இந்த குடலை கழுவுற சிகிச்சை நம் முன்னோர்கள் எப்படி பின்பற்றினார்கள்? எல்லாராலையும் பின்பற்ற முடியாது. யோகி தியானம் உள்ளவர்கள் தான் இந்த சிகிச்சையை பின்பற்ற முடியும். அவங்க கிரியா பண்ணுவாங்க, சில விதமான நவுளி கிரியா பண்ணுவாங்க. அந்த நவுளிய கிரியா எல்லாராலையும் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. வைத்த குடலை அப்படியே சுற்றுவாங்க. தண்ணிக்குள்ளே போயிட்டு ரிவர் முன்னாடி போய் உட்காந்துட்டு, ரிவர் எந்த ஃப்ளோவில் வருதோ அதுக்கு ஆப்போசிட் ஃப்ளோவில் உட்காந்துட்டு அவங்க குடலை நவுளி மூலியமாக சுற்றி உள்ளேருந்து கசடுகளை வெளியே எடுப்பாங்க. இது அவங்களாலேயே சில நாள் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஆர்டினரி மக்கள் நம்மளால் எப்படி அந்த கிரியாவை பண்ணி நம் மலக்குடலில் தேங்கி உள்ள இந்த இறந்து போன அணுக்களை எப்படி வெளியேற்றுறது? இதை தான் இயற்கை மருத்துவத்தில் சில விதமான இனிமா ப்ராசஸ்ன்னு சொல்லி குடலில் தேங்கிய அந்த இறந்து போன அணுக்களை வெளியேற்றுவாங்க. இனிமா சிகிச்சைக்கும் கோலன் ஹைட்ரோதெரப்பி சிகிச்சைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இப்போ இருக்கிற இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப அட்வான்ஸ் டைப் ட்ரீட்மெண்ட்டாக கோலன் ஹைட்ரோதெரபின்ற ஒரு சிகிச்சை பண்ணுறாங்க. இது நோயுற்றவர்களுக்கும் பண்ணுறோம், நோயற்றவர்களுக்கும் பண்ணுறோம், வெயிட் லாஸ்க்கும் பண்ணுறோம், ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் பண்ணுறோம், அவங்க உடம்புல தேங்கி இருக்கிற வாத நீரை வெளியே கொண்டு வரதுக்கும் பண்ணுறோம், பித்த நீரை வெளியே கொண்டு வரதுக்கும் பண்ணுறோம். இதுதான் எல்லா மருத்துவத்திலையும் பேசிக் ட்ரீட்மெண்ட்டு. ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்களுக்கும், வெள்ளை தழும்பு இருக்கவங்களுக்கும், சோரியாசிஸ்னால் அஃபெக்ட் பண்ணவங்களுக்கும் இதுதான் பேசிக் சிகிச்சையே. இந்த பேசிக் சிகிச்சையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற ஸ்பைன் அலைன்மெண்ட் ப்ரோக்ராமையோ இல்லைன்னா மற்ற மருந்துகளையோ மற்ற உணவுகளையோ நீங்கள் எடுக்கும்போது தான் அதனோட ஃபுல் ரெமிடி உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோலன் ஹைட்ரோதெரபி உங்கள் உடம்புல என்ன பண்ணும்? இது எல்லா வயதினர்களுக்கும் அவங்கள டயக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த சிகிச்சையானது செய்யலாமா வேண்டாமான்னு டயக்னைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் சிகிச்சையை பண்ணுவாங்க. இந்த சிகிச்சை என்ன பண்ணும்? பேசிக்காக இந்த சிகிச்சைக்கும் இனிமா சிகிச்சைக்கும் என்ன ஒரு வேறுபாடு? இனிமா சிகிச்சையோட இந்த சிகிச்சை பல்லாயிரம் மடங்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அது எப்படின்னா, நம் மலக்குடலில் தேங்கி இருக்கிற கழிவுகளை இந்த இனிமா ப்ராசஸ் ஆனது மிஞ்சி போனால் ஒரு 1/2 லிட்டரு இல்லைன்னா 1 லிட்டரு தண்ணி விட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த 1/2 லிட்டரு 1 லிட்டரு தண்ணி நீங்கள் ஆனஸில் விளையாட விடும்போது பாதி இது ஸ்பில்லாகி கீழே கொட்டிடும். அண்ட் தென் கொஞ்சம் வயசானவங்க முடியாதவங்களால் இந்த தண்ணியை பாத்ரூமில் இருந்து அவங்களால அனுப்பவும் முடியாது. ஆனால் இந்த கோலன் ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட் வந்து என்டையர்லி மிஷின் பேஸ்டு மேனுவல் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதாவது உங்களுக்கு உதவி செய்ய அருகில் 2-3 நபர்கள் இருப்பார்கள். அந்த 2-3 நபர்கள் உங்களை படுக்க வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ப்ரைவசியாக இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது உங்கள் ஆனஸ் வலியோட மலக்குடலுக்கு இந்த தண்ணி போய் வரும், பல முறை போய் வரும், ரொம்ப வரும்போது உங்கள் குடலில் இருக்கிற கசடுகள் எல்லாமே அந்த தண்ணியாகப்பட்டது உள்ளே போய் அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு வெளியே வரும். வெளியே வர்றது மலம் கிடையாது. மலம் என்ற ரூபத்தில் பல ஆண்டுகளாக தேங்கி உள்ள சில வகையான இறந்து போன அணுக்கள். இந்த இறந்து போன அணுக்கள் உங்கள் மலக்குடலுக்குள்ள சைடு வால்ஸில் தேங்கி இருக்கும். சிலது
கல் போல இருக்கும், சிலது ஃப்ளப்பியாக நம்ம காற்று அடித்த ஒரு பலூன் போல அந்த மலமாக தேங்கி உங்கள் குடலை பிளாக் பண்ணிகிட்டு இருக்கும். இப்படி இந்த குடலை பிளாக் ஆகிச்சுனாலே நம்ம உடம்புல பல வகையான சைடு எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்படி இது மலைக்குடலில் பிளாக் ஆச்சுனாலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள இந்த மலைக்குடல் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு அந்த மலைக்குடல் ஃபுல்லாக மலம் தேங்கி இருக்காது. மலம் என்ற ரூபத்தில் தேங்கி உள்ள இறந்து போன அணுக்கள், அந்த இறந்து போன அணுக்கள் உங்கள் மலைக்குடலுக்குள்ளே பல வருடங்களாக இருவி அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் போல ஃபார்மேஷன் இருக்கும். இங்கே இப்படி மலைக்குடல் இறுக ஆரம்பிச்சதுன்னா பின்னாடி தான் உங்களுக்கு எல்லா விதமான நோய்களும் நம்ம உடம்புக்குள்ள வரும். மலக்குடலில் தங்கும் கழிவுகளால் நமக்கு வரும் உபாதைகள் என்னென்ன? மலைக்குடல் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ஆச்சுனாலே ஜீரண தொல்லை வர ஆரம்பிச்சிடும். நமக்கு அடுத்தது நம்ம ரீனல் டிஸார்டர்ஸ் வரும், நம்ம கிட்னியில் சில வகையான உபாதைகள் வரும். இந்த மலைக்குடல்லையும் இந்த கிட்னிலையும் உபாதைகள் உங்களுக்கு வர ஆரம்பித்தாலே நம்மளோட லம்பாரும் சரி சாக்ரமும் சரி இந்த என்டையர் பெல்விஸ் ஏரியாவும் சரி உங்களுக்கு சரிவர வேலை செய்யாது. அதனால் நமக்கு இந்த ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் வந்துடும். அதே போல் உங்களுக்கு லோயர் லிம்பில் ப்ராப்ளம் வந்துடும். இந்த மலைக்குடலில் கெட்டியாக இருக்கிற மலம் போலவே உங்கள் இரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிய ஆரம்பிச்சிடும். அந்த கொழுப்புகள் உங்களுக்கு எங்கே படிதோ அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கூடிய விரைவில் வர ஆரம்பிச்சிடும். அந்த கொழுப்பு படிவங்கள் உங்கள் ஸ்கயாட்டிக்கா நர்வ்லையும் அந்த ஸ்கயாட்டிக்கா நர்வுக்கு சப்போர்ட்டாக எந்தெந்த நரம்புகள் இருக்கோ அந்த நரம்புகளையும் போய் படிகிறனால உங்களால் நடக்க முடியாமல் போயிடும். இந்த நடக்க முடியாமல் எப்படி போகுதுன்னா அந்த ரத்தம் ஓட்டதானது தடப்பட்ட உடனே உங்கள் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக நீர் கோக்க ஆரம்பிச்சிடும். இந்த நீர் கோக்கிறனால உங்களால் சுத்தமாக வேகமாகவே நடக்க முடியாது. அதே போல் இந்த கொழுப்பு படிவமானது உங்கள் முதுகுத்தண்டு வடத்துலேயும் உங்கள் தொராக்ஸ்லேயும் போய் படிகிறதுனால உங்கள் தொராக்ஸை கொஞ்சம் கூனி குருவி காணுவீங்க. இதே போல தான் உங்களுக்கு இந்த இரத்த நாளகத்தில் கொழுப்பு படிவம் சப்போஸ் உங்கள் கார்டியோ ரிலேட்டட் ஏரியாவில் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஆர்டரிஸில் அது அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கார்டியோ ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் வரும். அதுக்கும் மேலே உங்கள் பிரெயினுக்கும் ஸ்பைனுக்கும் போகிற இடத்துல அந்த கொழுப்பு படிவங்கள் தேங்கிச்சுன்னா ஆப்வியஸ்லி உங்கள் நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆகிடும். நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆச்சுனாலே அந்த நரம்பு எந்தெந்த நரம்பில் அது போய் பிளாக் ஆகுதோ அந்த ஆர்கன் உங்களுக்கு செயல் மறுக்க ஆரம்பிச்சிடும். சிலருக்கு கை மட்டும் எனக்கு நம்னஸாக வருது சார், எனக்கு கால் மட்டும் நம்னஸாக வருது சார், எனக்கு காலில் 2 விரல் மட்டும் நம்னஸாக வருது சார், எனக்கு காது மட்டும் ஒரு மாதிரி துடிக்குது சார், எனக்கு கண்ணு மட்டும் ஒரு மாதிரி துடிக்குது சார் சொல்லுவோம். இது எல்லாமே பேசிக்காக உங்கள் மலைக்குடலில் ஃபுல்லாக அந்த இறந்து போன அணுக்கள் தேங்கினதுக்கு அப்புறமா தான் எந்த பிரச்சனைகள் வரும். அதனால தான் நம் முன்னோர்கள் குடலை கழுவி உடலை வளர்ன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த குடலை கழுவுற முறையில் எல்லா மருத்துவமும் ஃபெயில் ஆகிட்டாங்க. இன்றைக்கி அதை சாப்பிட்டு சரியாகும், இந்த இலையை சாப்பிட்டு சரியாகும், இந்த சூரணம் சாப்பிட்டு சரியாகும், இதை மென்று சாப்பிட்டு சரியாகும் எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாம் கரெக்டு தான். ஆனால் உள்ள தேங்கி இருக்கிற அந்த இறந்து போன அணுக்களை ஃபஸ்ட்டு எப்படி வெளியேற்றுவீங்க? அந்த வெளியேற்றுற சிகிச்சை தான் இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப அட்வான்ஸ் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு உகந்ததாக இருக்கும், அல்சைமர் டிசீஸ்க்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும், ஸ்கின் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் இது உகந்ததாக இருக்கும். நியூராலஜிக்கல் கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். சைக்கோசோமேட்டிக் டிசீஸில் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க சிலர், அவங்களுக்கும் இதுதான் பேசிக் ட்ரீட்மெண்ட்டே. ஆகையால் இயற்கை முறையில் இந்த கோலன் ஹைட்ரோதெரபி என்ற அட்வான்ஸ் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகளை பயன்பெற்று நாம் பல ஆண்டுகள் மருந்தின்றி ஆரோக்கியமாக வாழலாம்.